மங்களம் பரங்கிப்பேட்டையில இருந்து பரவலின் வார்த்தை வந்துள்ளது. எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதியில இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார். இந்த இடத்துல ஒரு சாதாரணமான ஒரு மகனை அந்த தேசத்துக்கு ஒரு ராணியாய் மாற்றி ராஜ மேன்மையை தந்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. உங்க குடும்பத்துல கூட உங்களை ஆண்டவர் ஒரு ராஜ மேன்மை போல உயர்த்தி வைத்திருக்கிறாரா, உங்களை நல்ல முறையில வளர்த்திருக்கிறாரா, அது வளர்ச்சி நான் மற்றவருக்கு உதவி செய்கிறதா? இப்படிப்பட்ட காலத்தில் நீங்க உதவியா இருக்க முடியாது. இல்லையா இந்த வளர்ச்சி இருக்கு ஆனா உதவி செய்ய மாட்டேன்னா அது பேரு வீக்கம். நீங்க வளர்ந்திருக்கிறீங்கன்னா உதவி செய்யுங்க. இல்ல நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன் எதுவுமே உதவி செய்யலன்னா அது பேரு வீக்கம். வீக்கத்துல இருக்கிறீங்களா, வளர்ச்சியில இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு ஒரு நாள் ஆண்டவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அவனை தூக்கி ஆண்டவர் ராஜ மேன்மை கொடுத்தார். அவர் சொல்லுங்க அநேகரும் உயிரோடு காப்பாற்ற முடியும், ஆண்டவர் உதவி செய்ய வைத்திருக்கிறார். மோசே அப்படிதான் பார்வோன் அரண்மனையில இருந்து வளர்ந்து கொண்டிருந்த அவனுக்கு ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவியா இருக்கும்படி இதே போலதான் இயேசு சொல்லுகிற தாகமா இருந்த நான் தண்ணீரா இருக்கிறேன், உனக்கு பசியா நான் அப்பமா இருக்கிறேன், உன் பலவீனத்துல நான் பலனா இருக்கிறேன், விழுந்துட்டியா தூக்குற கரமா இருக்கிறேன். ஆண்டவர் அப்படி உதவியா இருக்கிறாருங்க. நீங்களும் உதவி செய்கிறோம் மாறுங்க. நான் சிநேகிதன் எல்லா காலத்துல சிநேகிப்போம். ஆனா உடன் பிறந்தவன் எப்படிப்பட்ட வசனம் சொல்லுகிறது? சகோதரன் இடச்சலை உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நன்மை செய்கிற தோல்வி போகாதீங்க, உதவியை செய்யுங்க. ஒரு வண்டி இருக்குன்னா யாரும் ஏத்துட்டு போகாம நான் போவேன், வித்து கேட்டா கொடுங்க. ஒரு கார் இருக்கா ஏத்துட்டு போக பயன்படுத்துங்க. ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல அதே இருக்கு. நன்மை செய்கிற தோல்வி போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக படியளக்க வல்லவராரு. கல்விக்கிற அன்பின் ஆண்டவரே நல்ல நேரத்துக்கு அச்சுபிக்கிறோம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆசிரியர் சுகம் பலன் ஆரோக்கியம் இருக்கட்டும். உதவி செய்கிறோம் எழுப்புங்க. கர்த்தர் நாள் முழுக்க நடத்தி ஆசிரியர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.